அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2024ஆம் ஆண்டின் கடைசி அமாவாசை, அதாவது சோமாவதி அமாவாசை. இந்த ஆண்டின் கடைசி அமாவாசை எந்த அன்னைக்கு வருது, எந்த தேதியில் வருது, இந்த இந்த நாளில் நம்மளுடைய மூதாதையர்களை போற்றுறதுக்காக சோமாவதி அமாவாசை நாளில் நம்ம என்ன செய்யலாம், இதை பற்றின சில ஆன்மீக தகவலை தான் நான் உங்களோட இன்றைக்கி ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம். சோமாவதி அமாவாசை இந்த ஆண்டு 2024ஆம் ஆண்டு எந்த அன்னைக்கு வருது அப்படின்னு பார்த்துடலாம் வாங்க. இந்த சோமாவதி அமாவாசை டிசம்பர் 30ஆம் தேதி வருகிறது. இது பௌஷ அமாவாசை அல்லது பௌஷ சோமாவதி அமாவாசை அப்படின்னு சொல்லப்படுது. திங்கட்கிழமையில் வர்றதால இதை சோமாவதி அமாவாசை அப்படின்னு சொல்லுவாங்க. பௌஷ மாதத்தினுடைய கிருஷ்ண பட்சத்தில், அதாவது இருண்டு போன 15 நாட்கள் அந்த அமாவாசை எந்த அன்னைக்கு வருது, இந்த சோமாவதி அமாவாசை எந்த அன்னைக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிசம்பர் 30ஆம் தேதி அதிகாலை 4 மணிக்கு தொடங்கி அடுத்த நாள் 31ஆம் தேதி டிசம்பர் 2024ஆம் ஆண்டு அதிகாலை 3:56 மணிக்கு முடிவடைகிறது இந்த அமாவாசை திதி. அதனால் உதய திதியின்படி நம்ம சோமாவதி அமாவாசை டிசம்பர் 30ஆம் தேதி திங்கள் அன்னைக்கு தான் நம்ம கொண்டாடணும். இந்த அமாவாசையை நம்ம தர்ப்பணம் செய்யறதுக்கு எல்லாம் திங்கள் அன்னைக்கு தான் நம்ம செய்யணும். அடுத்ததாக இந்த டிசம்பர் மாதம் வருகின்ற இந்த சோமாவதி அமாவாசை அன்னைக்கு நம்ம முன்னோர்களை போற்றவும் தர்ப்பணம் போன்ற சடங்குகளை செய்யவும் நம்ம பீப்பல் மரத்தின், அதாவது அரச மரத்தில் நம்ம பிரார்த்தனை செஞ்சுக்கணும். மூதாதையர் ஆசீர்வாதத்திற்காக தேவைப்படுபவர்களுக்கு தானம் செய்யணும். இது ஒரு முக்கியமான நாள் இந்த சோமாவதி அமாவாசை. இந்த நாளில் முன்னோர்களுடைய ஆன்மா சாந்தி அடையவோ, அவர்களை பிரியப்படுத்தவோ அல்லது பித்ருதோஷத்தை போக்கவோ சில சடங்குகளை நம்ம செஞ்சுக்கலாம். பௌஷ மாத சோமாவதி அமாவாசை அன்னைக்கு நம்ம முன்னோர்களை மகிழ்விக்கிறதுக்காக, அவங்களுடைய ஆசியை பெறுவதற்காகவும் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோமாவதி அமாவாசை அன்னைக்கு அதிகாலையில் எழுந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய முன்னோர்களை நினச்சி தியானம் செஞ்சு நீங்கள் அவங்களுக்கு தர்ப்பணம் இதையெல்லாம் கொடுத்துருங்க. கருப்பு எல், வெள்ளை பூக்கள், மல்லி, முல்லை இந்த மாதிரி பூக்களை நீங்கள் தர்ப்பணத்துக்கு பயன்படுத்திக்கோங்க. இதோடு கூட நீங்கள் துளசி யூஸ் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதை தர்ப்பணத்துக்கு நீங்கள் இந்த சடங்கு பித்ருதோஷத்துலேருந்து நம்மளை விடுவிக்கிறதுக்கு உதவுது. அதோடு கூட சோமாவதி அமாவாசை அன்னைக்கு நீ குளிச்சிட்ட பிறகு நம்ம ஒரு பீப்பல் மரத்தின், அதாவது அரச மரத்தின் அடியில் தண்ணி விடணும். அந்த தண்ணி விட்டதுக்கப்புறம் பித்ருதோஷத்தை அதை நீக்கிறதுக்காக நம்ம அந்த அரச மரத்தை நம்ம 7 தடவை சுற்றி கடுகு எண்ணெய் அதுக்கப்புறம் கருப்பு எள்ளோட சேர்த்து தீபம் ஏற்றணும். இந்த அரச மரத்தடியில் முன்னோர்கள் வசிப்பதாகவும் அதை நம்ம வணங்குறதால ஒரு புனித யாத்திரை செஞ்ச அந்த தகுதியை நம்ம பெறலாங்க. முன்னோர்கள் அதனால் மகிழ்ச்சி அடைவாங்க அப்படின்னு நம்பப்படுது. இந்த சோமாவதி அமாவாசை அன்னைக்கு அரச மரத்தை 108 தடவை சுற்றி வலம் வர்றவங்களும் இருக்காங்க. ஆனால் 7 தடவை வலம் வந்தாலே போதுமானது. முன்னோர்களை மகிழ்விப்பதற்காக நீங்கள் பித்ரு சாலிசாவை ஜபிக்கலாம். பித்ரு சாலிசா அப்படின்னு ஒன்று இருக்குது. அதையும் நீங்கள் அந்த அன்னைக்கு படிக்கலாம். பிராமணர்களுக்கு உணவு வழங்கலாம் மற்றும் தானம் கொடுக்கலாம். இந்த நாளில் கருப்பு எல், தயிர், பால் மற்றும் வஸ்திரம், பழங்கள், தானியங்கள், கோதுமை இதை எல்லாத்தையும் ஏழை எளியோர்களுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் செய்யலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, முக்கியமான தானம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சோமாவதி அமாவாசையில் நீங்கள் ரோட்டோரமாக படுத்துட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா, எதுவுமே அவங்களால முடியாது, எதுவுமே வாங்க முடியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நீங்கள் பாய், கம்பளி தானம், முக்கியமாக கம்பளி தானம் செய்யுங்க. இந்த தானம் செய்கிறது, அதுவும் இந்த மார்கழி மாதம் இந்த கம்பளி தானம், பாய் தானம், போர்வை தானம் இதையெல்லாம் அந்த இல்லாமல் ரோட்டோரமாக படுத்து கிடக்கிறவங்களுக்கு நீங்கள் செய்யறது அதாவது சொல்ல முடியாத அளவுக்கு பலன்களை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய தானம். அதனால் உங்களால் என்ன தானம் கொடுக்க முடியலனாலும் இந்த மார்கழி மாதத்தில் இந்த தானத்தை செஞ்சு நீங்கள் அளவிடற்கறிய முடியாத நல்ல பலன்களை பெறணும்னு கேட்டுக்கிட்டு இன்றைய ஆன்மீக தகவலை நான் இதோட முடிச்சுக்கிறேன். மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் பகுதியில் சந்திக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தா இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.